ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் வந்து 2-3 ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ பை பண்ணிட்டு செல் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம வந்து நைட் பார்த்தீங்கன்னா கமாடிட்டிஸில் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஆக்சுவலாக பண்ணியிருந்தேன். ஸோ அதோட சின்ன அப்டேட் வீடியோ தான் இது. ஸோ ஜிங்க்ல வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக வந்து டவுன் ட்ரெண்ட் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஸ்டில் எனக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்வர்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் கீழே இறங்குவோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து இது வந்து ஆக்சுவலாக டிசம்பரோட எக்ஸ்பைரி இது அப்படிங்கிறதுனால வந்து இது நம்ம ப்ரீவியஸ் இது பெருசாக பார்க்க முடியாது. இட் ஸ்டார்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து டிசம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 20 இந்த வீக்லேருந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்கிரிப்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா தான் கீழே போயிருக்கான். ஸோ மார்க்கெட் வந்து திரும்ப மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனால திரும்ப எனக்கு கீழே இறங்குவான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஜிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. பட் ஸ்லைட்டாக ஒரு ஸ்பைக் கொடுத்துட்டு கீழே இறங்குவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நாளைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்குறதுக்கு தான் சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த பேசிஸில் வந்து நான் பை பண்ணிட்டு செல் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து, ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் லைட்டாக மேலே ஏறுவோம். அதுவும் இல்லாமல் நம்மளோட ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 பைசே மட்டும் தான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம 30 பைசேக்கே வந்து நமக்கு ஒரு 1500 rupees கிட்ட ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 30 பைசே தான் பண்ணுவேன். பட் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கீழே இறங்குறான். ஏன்னா லோ பார்த்தீங்கன்னா வந்து இது டிசம்பர் மந்த் அப்படிங்கிறதுனாலும், டிசம்பர் எக்ஸ்பைரி ட்ரேட் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதுனாலும், நவம்பர் மாதத்தோட லோவஸ்ட் லோ பார்த்தீங்கன்னா 269.7 வரைக்கும் போயிருக்கான். அண்ட் சம்வேர் இன் அக்டோபர் மந்த்ல வந்து அவன் 299 வரைக்கும் கூட போயிருக்கான். நமக்கு அவ்வளோ தூரம் போவானா அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கல. பட் அட்லீஸ்ட் எனக்கு இந்த ஒரு 290 கிட்ட வருமோ அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் அது ரொம்ப லாங். ஏன்னா இப்போ நம்ம 283ல தான் இருக்கோம். ஸோ இன்னொரு 7 rupees, பட் 7 rupees மேலே போகும்னு எனக்கு தோணலை. பட் அட்லீஸ்ட் எனக்கு இன்னொரு 7-8 rupees அவன் கீழே வருவான்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் தெரில, மார்க்கெட் வந்து என்ன எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக தான் இருக்குது. என்ன எப்போ நடக்கும்னு தெரியாததுனால கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக தான் இருக்குது. பட் என்னோட அனாலிசிஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் போகுது. பட் டவுன் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்பைக் கொடுத்துட்டு கீழே இறங்குவான் அப்படிங்கிறத எதிர்பார்க்கறதுனால வந்து நான் ஆக்சுவலாக இன்னைக்கு பை பண்ணிட்டு செல் பண்ணலாம். ரெண்டாவது, நீங்கள் எப்போவுமே பார்த்துருப்பீங்க நம்ம கமாடிட்டிஸில் வந்துட்டு அந்த நைட்டில் தான் ட்ரேட் பண்ணுவோம். நாளைக்கு மார்னிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பேசிஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு என்னோட அனாலிசிஸ் வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு கண்டிப்பாக கீழே தான் போவோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அகைன் ஐ குட் பி 100% ராங். பட் என்னோட அனாலிசிஸ் படி வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு கீழே போவோம் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கறதுனால, பட் ஆனால் கொஞ்சம் அதே சமயத்துல வந்து கொஞ்சம் ஸ்பைக் கொடுத்துட்டு கீழே இறங்குவான் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம ஆக்சுவலாக நான் ட்ரேட் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ சம்வேர் அட் 11 போல வந்து நான் ஒரு ட்ரேட் வந்து ஆக்சுவலாக வாங்கியிருந்தேன் ஜிங்க்ல. 282.70 பைசல் ஆக்சுவலாக நான் வாங்கியிருந்தேன். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு 30 பைசே ப்ராஃபிட் தான் நான் எப்போவுமே எதிர்பார்ப்பேன் ஜிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ஜிங்க் அதனால வந்து 283, அதாவது 282.7ல வாங்கினதுக்கு 283க்கு வந்து நான் செல் பண்ணிடலாம், 30 பைசே ப்ராஃபிட்ல போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு ட்ரேட் வந்து போட்டு வச்சிருந்தேன் ஓப்பன் ஆர்டர்ஸ்ல. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து 23:37, அதாவது ஒரு 11:37 போல வந்து நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 26 நிமிஷம் நம்மளை வெயிட் பண்ண வச்சுச்சு. நான் ஆக்சுவலாக வந்து டக்குன்னு வந்துடும் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா நீங்க மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே தான் வந்தான். 15 மினிட்ஸ் போயிடலாம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ட்ரேட் பண்ண ட்ரேடு பார்த்தீங்கன்னா வந்து 282.7 வரைக்கும் வந்துட்டு ஸோ நமக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேலே அப்போவே வந்து அந்த 282.7 நம்மளோட ப்ரைஸ், நம்ம பை பண்ண ப்ரைஸுக்கு வந்துட்டான். நம்ம செல் பண்ண வேண்டிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 283. அது நீங்கள் அந்த 11:15 கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஹை அவன் தொட்டிருக்கான் 283. 11:15 to 11:30 கேண்டில் அவன் ஹையை தொட்டுட்டான். பட் ஸ்டில் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ திரும்ப என்னை உட்கார வச்சுச்சு. திரும்ப என்னை வந்து திரும்ப 285 பைசே 80 பைசேக்கெல்லாம் போயிட்டு திரும்ப அவன் வந்து 283க்கு மேலே வந்தான். ஸோ 283க்கு மேலே வந்துட்டு ஒரு 5 பைசா மட்டும் தான் மேலே போயிருக்கான். 283.05 வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கீழே தான் இறங்கிட்டு இருக்குது. பட் நாளைக்கு கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கொஞ்சம் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கண்டிப்பாக எனக்கு மார்க்கெட் நாளைக்கு கீழே தான் இறங்கும் அப்படிங்கிறது தான் என்னோட அனாலிசிஸ். பட் தெரில, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து 30 பைசா நமக்கு எதிர்பார்த்ததுனால வந்து 282.70 பைசில் உள்ளே போயிட்டு 283ல நம்ம வெளியில் வந்தாச்சு.
அதோட ப்ராஃபிட் ஆஸ் யூஷுவல் இது வந்து கிராஸ் ப்ராஃபிட் தான். உங்க எல்லாருக்குமே தெரியும் இது கிராஸ் ப்ராஃபிட் தான் 1500 rupees. நம்ம இன்னும் இதுல வந்து brokerage இன்னும் மைனஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அது இதுன்னு கொஞ்சம் சார்ஜஸ்லாம் நம்ம பிடிச்சிட்டு எவ்வளவு நெட் ப்ராஃபிட் அப்படிங்கறது நம்ம நாளைக்கு கண்டிப்பா இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்ப்போம். பட் ஜிங்க் யாராச்சும் ஃபாலோ பண்றவங்க இருந்தீங்க அப்படின்னா மேபி நீங்களும் உங்களோட ஓன் அனாலிசிஸ் நீங்க வச்சிருப்பீங்க. இது வந்து ஜஸ்ட் என்னோட அனாலிசிஸ், நான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் ஷேர் பண்றேன். நீங்க வந்து ஏன்னா டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து நல்லாவும் மேல போயிருக்கான், நல்லாவும் கீழவும் வந்திருக்கான். ஸோ மார்க்கெட் அப்படியே ஒரு ஆசிலேஷன் மாதிரியே தான் போயிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா கண்டிப்பா ஒரு 275 இல்ல இந்த 276 வரைக்கும் வருவான் அப்படிங்கறது நான் எதிர்பார்க்கிறேன். நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 6-7 ரூபா கிட்ட அவன் இறங்குவான் அப்படிங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்குது. தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் லைட்டா மேல போகும், நாளைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆவான்னு நான் எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு நம்ம பை பண்ணோம் அப்படின்னா நான் 30 பைசால முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன் இல்லைங்களா. ஜஸ்ட் டு பி ஆன் சேஃபர் சைட், நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி வேணுமோ மாறலாம். அதுக்காக நான் ரிஸ்க் எடுக்க விரும்பாததுனால வந்து இனாஃப் இஸ் இனாஃப். எனக்கு அந்த ஒரு 30 பைசா போதும், 30 பைசா கொடுக்குற அந்த 1500 ரூபாய் எனக்கு போதும் அப்படிங்கறத எதிர்பார்க்கறதுனால நான் 30 பைசா ப்ராஃபிட்லயே முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். பட் நாளைக்கு என்னமோ எனக்கு வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆவானும்னு எனக்கு தோணுது. கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு திரும்ப மார்க்கெட் கீழே தான் இறங்குவான்னு நான் எதிர்பார்க்கிறேன். நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் எப்படி போகுது அப்படிங்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன்ஸ் கண்டிப்பா எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. And yeah, as usual, thanks friends, thanks for watching my videos and supporting me. Good night all.